யாரை பார்த்தாலையும் தற்குறின்னு சொல்லிட்டு யூடியூப்ல குறுக்கு மறுக்க ஒன்று சுத்திக்கிட்டே தெரிஞ்சது. யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்த்தா இன்டலெக்சுவல் புளிச்சி இல்லை, இன்டலெக்சுவலா புழுதி கிளம்ப பேசக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை யாரா நம்ப வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய மனுஷங்களும் பிடிச்சி கடிச்சு வச்சிருக்கிறான். சரி அவன் என்னதான்டா வீடியோ போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடியோக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியுது டுபாக்கூருன்னு. எப்பவுமே அவன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்னடா பண்ணுவேன்? ஆராய்ச்சி பண்ணி போடுவார். அவர் ஆராய்ச்சி என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரே லைனை கத்து வச்சுட்டு தான் ஊருக்குள்ள உருட்டிட்டு திரியறீங்களா நீங்க? யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேடீர். சொன்ன மாதிரி சங்க இலக்கியத்துல எங்கேயுமே அம்மா அப்படின்ற வார்த்தையே இல்லையா அப்படின்னு கேட்டா செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு. நன்னூல் உயிரீற்று புணரியல் 167வது பாட்டுல அம்மா முன் இயல்பே அப்படின்ற லைனும். தம்பி ஆராய்ச்சியை ரொம்ப கொட்டிடாத, வீணா போயிடும். நன்னூல் சங்க இலக்கியம் கிடையாது, அது ஒரு இலக்கியமே கிடையாது, அது ஒரு இலக்கண நூல். தொல்காப்பியம் சொல்லதிகாரம் 276வது பாட்டுல அம்மா கேட்பிக்கும் அப்படின்ற லைனும் வருது. தொல்காப்பியமும் சங்க இலக்கியம் கிடையாது, அது ஒரு இலக்கண நூல். நமக்கு கிடைத்ததிலேயே மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தை சொல்றாங்க. கால தமிழர்கள் எல்லாம் லிவிங் டுகெதர்ல தான் வாழ்ந்திருக்காங்க. புரியல அக்கா புரிய வைப்பாங்க, போய் கேட்டுவாங்க. நீங்க பாதுகாக்க விரும்பக்கூடிய கலாச்சாரம் சங்ககால இலக்கியத்துல இவ்வளவுதான் லிவிங் டுகெதர். நற்றிணையில வர இந்த என்னடா ஆராய்ச்சி பண்ண நீயே? அது நற்றிணையில தம்பி குறுந்தொகை. குறுந்தொகையில் 40வது பாடல் சொல்லு. குறுந்தொகை பாட்டுக்கு அர்த்தம் மண்ணுல விழுந்த மழை துளி மாதிரி நீ நானும் பிரியாம இருப்போம் அப்படின்றத அர்த்தமே தவிர இந்த அக்கா உருட்டுன மாதிரி லிவிங் டுகெதருக்கு இதுக்கு எந்த பாட்டே எதுல வருதுன்னு தெரியல. இதுல விளக்கம் வேறியா? யாயும் ஞாயும் யாராகீரோ அப்படின்னா உன் தாயும் என் தாயும் முன்பின் அறியாதவர்கள் என்று பொருள். எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். கேளீர் என்றால் உறவினர்கள். எந்தையும் என்றால் என் தந்தையும், நுந்தையும் என்றால் உன் தந்தையும். எந்த வகையிலும் உறவினர்கள் கிடையாது. ஆனா நம்ம 2 பேரும் எங்கிருந்தோ வந்தோம், இருவரும் ஒன்றாக சேர்ந்து தெம்மண்ணில் மழைநீர் கலந்தது போல நீயும் நானும் பிரிக்க முடியாத அன்பால் கலந்து விட்டோம் என்பதுதான் அதனுடைய பொருள்.